இரவு சமைச்சு சாப்பிட்ட நாங்கள் அந்த தெராஸில் இரவு நேரத்தில் இளையராஜாவின் பாடலை போட்டுக்கொண்டு அதில் சாப்பிட்டுட்டு அந்த சந்திர ஒளியையும், ஒரு பக்கம் கடல் ஒரு பக்கம் மலை, அந்த அற்புதமான காற்று, சில்வண்டுகள ரீங்காரம், மலைகளில் தெரிஞ்ச மின் ஒளிகள் எப்படி என்று சொல்லி மிக அழகாக அந்த இடம் இருந்தது. ஆனால் 200 ஈரோ என்பதால் நாங்கள் கரனால் நிற்க முடியாத ஒரு கட்டாயத்துக்குள்ளே இருந்தாலும் நாங்கள் அதை நன்றாக அனுபவித்தோம் என்று தான் சொல்லணும். 2 நாள் நின்று அந்த வீட்டையும் அந்த தீவையும் நாங்கள் முழுவதுமாக அனுபவிச்சிட்டோம். தீவின் சிட்டியில் நடந்து பார்த்து, அதுக்கு ஒரு கோயில் இருந்தது, அதையும் பார்த்து 2 கடற்கரைக்கு போய் 2 கடற்கரையிலையும் குளித்து முழு நேரமும் நாங்கள் அந்த அற்புதமாக அந்த நாட்களை கழிச்சிட்டோம். நீங்களும் கிரீஸ் நாட்டுக்கு போவீர்களே ஆனால் இப்படியான தீவுகளுக்கு போக இருந்தால் முன்கூட்டியே நீங்கள் எந்த தீவுக்கு போகிறீங்களோ அந்த தீவுக்கு முன்கூட்டியே பதிவு செய்கிறது நல்லா.